இன்னைக்கு அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல பிரீமியர் ஆகியிருக்கிற படம் தான் தி ரவுண்ட் அப் பனிஷ்மெண்ட். இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஆரம்பத்தில் ஒரு கும்பல் ஒரு நபரையும் அதை காப்பாற்ற போற போலீஸ் இவங்க ரெண்டு பேரையும் கொலை செய்கிறாங்க. அந்த கொலையை யார் செய்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க வர இந்த படத்தோட ஹீரோவான டான்லி, அந்த கும்பல் ஒரு ஆன்லைன் சூதாட்ட கும்பல். அந்த ஆன்லைன் சூதாட்ட கும்பலை நம்ம டான்லியும் இவரோட டீமும் சேர்ந்து எப்படி கண்டுபிடிச்சு பந்தாடுறாங்கன்றது தான் இந்த தி ரவுண்ட் அப் பனிஷ்மெண்ட் படத்தோட கதையே. கொரியன்ல நம்ம தமிழ் சினிமாவில் எப்படி சிங்கம்க்கு ஒரு லீடை வச்சு வேற வேற கான்செப்ட்ல வேற வேற படம் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் கொரியன்லேயும் ஒரு காப்பை வச்சுக்கிட்டு வேற வேற வித்தியாசமான படங்களை எடுக்கிறாங்க. அதுல 4வது படமா வந்திருக்கிற படம் தான் தி ரவுண்ட் அப் பனிஷ்மெண்ட். எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது. இந்த படத்துல ஒரு சூப்பரான விஷயம்னா, டான்லி இவங்க நம்ம தமிழ் சினிமாவில் எல்லாருமே தலைவன்னு சொல்லுவோம். டான்லி தான். டான்லி அடிக்கிற ஒவ்வொரு பஞ்சும் சும்மா இடி மாதிரி இருந்தது. ரெஸ்லிங்ல நம்ம ரோமன் ரெயின்ஸோட சூப்பர்மேன் பஞ்சு கேள்விப்பட்டிருப்போம். அதை தான் இந்த டான்லி பண்ணுவாரு. இந்த படத்துல ஃபைட் சீன்ஸ் வேற லெவல்ல இருந்தது. குறிப்பா டாய்லெட் ஃபைட் சீன், கிளைமேக்ஸ் ஃபைட் சீன், அந்த ரெண்டு ஃபைட் சீனுமே வெறித்தனமா பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஸ்கிரீன் பிளே என்கேஜிங்கா இருந்தது. எந்த இடத்துலையும் போர் அடிக்காம ஒரு நல்ல ஆக்ஷன் படமா எடுத்து கொடுத்துருக்காங்க தி ரவுண்ட் அப் பனிஷ்மெண்ட் படம். நீங்க ஒரு நல்ல ஆக்ஷன் படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா தி ரவுண்ட் அப் பனிஷ்மெண்ட் படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்க்க ஒருத்தான படம் தான் தி ரவுண்ட் அப் பனிஷ்மெண்ட். இந்த படத்துக்கு சினிமா ரசிகன் தர ரேட்டிங் 5க்கு 3.5 கொடுக்கலாம். அதுக்கு ஏத்த படம் தான் தி ரவுண்ட் அப் பனிஷ்மெண்ட்.